श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यं सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं मृतसत्यनेत्रं सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। हरि ओं तत्सत्। उद्धवगीता 17வது அத்தியாயம் 52வது श्लोकम्। नृत्यतो गायतः पश्यन् यथैवानुकरोति तान् एवं बुद्धिगुणान् पश्यन् अनीहोप्यनुकार्यते। இந்த அத்தியாயத்தில் இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்கிற முக்கியமான விஷயம் பிரகிருதி புருஷ இது ரெண்டுத்துடைய சம்பந்தம், இது ரெண்டுத்துடைய பேதம். ஸோ உத்தவர் இது ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறதுனால எப்படி இது பற்றி விசாரணை செஞ்சுட்டு இது ரெண்டு வித்தியாசம், பிரகிருதி புருஷன் பிரகிருதி கூட இருந்தால் கூட பிரகிருதி சம்பந்தம் இல்லாமே தான் இருக்கு అనేది எப்படி உணருது, இது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பிறகு பகவான் ஜீவ சிருஷ்டி ஜீவனுடைய யாத்திரை இதெல்லாத்தையும் சொல்ல விரும்பி விவரித்ததுக்கு பிறகு அப்புறம் பகவானே இந்த ஜீவனுடைய புனர்ஜன்மத்துக்கு ஜன்மன் என்ன மரணம் என்னன்னு விளக்கம் கொடுத்தாரு. அப்புறம் இப்போ முக்கியமாக இந்த ஜன்மனேது எப்படி எது மேலே ஆதாரப்பட்டிருக்குன்னு சொல்லும்போதும் 51வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். பகவான் சொன்னார், சத்வகுணத்தினால நல்ல ருஷி ஜென்மா தேவ ஜென்ம கிடைக்கும் சத்வகுண சம்பன்னனாக இருந்த, ரஜோகுணமாக இருந்த அசுர சரீரம் லேக்க மனுஷ சரீரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, தமோகுணம் இருந்தால் இன்னும் கீழே ஜந்து பட்சி ஜாலம் அந்த மாதிரி போய் பிறக்கிற ஜன்ம கிடைக்கும்னு சொல்லினார். இப்போ இங்கே ஒரு கேள்வி, சத்வகுணம் அப்படிப்பட்ட ஜென்ம கொடுக்கும், ரஜோகுணம் இப்படிப்பட்ட ஜென்ம கொடுக்கும், தமோகுணம் இப்படிப்பட்ட ஜென்ம கொடுக்குமன்னா அப்போ 3 குணங்கள் தான் இருக்கு. 3 குணங்களும் ஜென்ம கொடுத்துட்டே இருக்கு. எந்த குணத்தோட நீ கர்மத்தில் ஈடுபட்டு இருந்தா அந்தந்த குணம். அப்போது ஜென்மம் இல்லாமல் செஞ்சுக்கிறது எப்படி? ஜன்மம் இல்லாமல் செஞ்சுக்கணுமன்னா ந கர்மணான பிரஜயா தனேன, நோ சத்வகுண கர்மா, நோ ரஜோகுண கர்மா, நோ சாத்விக குண கர்மா, தியாகே நைகே அமிர்தத்வமானசு அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறத. அது மட்டும் இல்லை, ஞானத்தினால ஸ்வரூப ஆத்ம ஞானத்தினால ஜன்மம் இல்லாமல் பண்ணிக்கலாம். அதனால் கர்ம நீ இந்த 3 குணங்களும் 3 கர்மங்களும் 3 விதமான இடங்களும் ஜென்மா இதெல்லாம் தாண்டி வா, நீ ஞானமடை, அவ்வளோதான். நீ நிஜமாக யாருன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த மாயா பிரபஞ்சத்தினால பிராந்தினால் அஜ்ஞானத்தினால் ஏற்படுற இந்த ஜனன மரணம் అనేది இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஞானேனைவது கைவல்யம் అని கூட உபனிஷத்து சொல்கிறது. ஞானத்தினால மட்டும்தான் விடுதலை, வேறு எதுனாலையும் விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி, சரி இந்த அஜ்ஞானம் எதனால் எங்கே கிளம்புறது அப்படின்னா தாதாத்மியத்தினால 52வது ஸ்லோகத்தில் அதையும் முடிச்சிருக்கோம்.
தாதாத்மியம். இந்த மனசு புத்தி கூட ஆத்மா தானு தாதாத்மியம் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால இப்படிப்பட்ட சரீரத்துடைய பயோகிராஃபின் மொத்தத்தினை அது தன் ஆட்டோபயோகிராஃபை எடுத்துக்கிறது தப்பு. அதுதான் இங்கே உதாரணம் கொடுத்தார் பகவான். ஒரு டான்ஸ், ட்ராமா, சினிமா இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அது கூட ஐடென்டிஃபை ஆகிடுறோம். மூவி இட் இஸ் ஓன்லி எ மூவி, ஆனால் அது நம்மளை மூவ் பண்ணுறது. அதனால தான் மூவயத்தி இது மூவி. இட்ஸ் மூவ்ஸ் அஸ்னா எமோஷ்னல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. எவ்வளோ இதெல்லாம் சும்மா தான் பொய்யான ஒரு ஃபிக்ஷஸ் கேரக்டர்ஸ் தான், அப்படியெல்லாம் சும்மா பண்ணதுதான்னு சொன்னால் தெரிஞ்சால் கூட அதை பார்க்கும்போது ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதா இல்லையா பண்ணுறோம். எப்படியோ கொஞ்சமும் இதோ அதோ நல்ல எமோஷனோ கெட்ட எமோஷனோ ஏதோன்னு கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். அதுதான் நடக்கிறதுனால இந்த பகவான் உதாரணம் கொடுத்துட்டு 52வது ஸ்லோகத்தில் அந்த ஐடென்டிஃபிகேஷனை பற்றி சொன்னார். இதில் அடுத்த ஸ்லோகம் 53 பார்க்கணும். படிக்கிறோம். யதாம்பசா பிரச்சலதா தரவோபி சலா இவ चक्षुषा भ्राम्यमाणेन दृश्यते भ्रमतीव भूः. శరీరం మనస్సు అనేది இந்த பிரபஞ்சத்தில் அது ஒரு பொருள் தான், ஒரு பொருள் பதார்த்தந்தான், அது வஸ்துவாக காணப்படுறது. ஆனால் அது உபயோகப்படுத்திட்டு அது மூலமாக ஆத்மான நான் व्यक्तப்படுத்துகிறேன். இதுக்கு உதாரணம் என்னன்னா வேறு பகவான் கொடுக்கல, நான் சொல்கிறேன். கண்ணாடி இது ஒரு மெட்டீரியல் தான், ஆப்ஜெக்ட். பட் கண்ணாடி ஆப்ஜெக்ட் நான் பார்க்குறேன், கண்ணாடியிலிருந்து பார்க்குறேன். I see the spectacles and I see through the spectacles. இது ஒரு அட்வான்டேஜ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ஷரீரம் இஸ் த ஆப்ஜெக்டிவ், மைண்ட் ஆல்சோ இஸ் ஆப்ஜெக்டிவ். ஆனால் ஐ சீ த்ரூ திஸ் ஆப்ஜெக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அது உபயோகப்படும் போது அது ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இப்போ கண்ணாடி ஐ எம் சீயிங் த கண்ணாடி ஆல்சோ அண்ட் ஐ எம் சீயிங் த்ரூ த கண்ணாடி. அதான் ஐ எம் சீயிங் மை பாடி அண்ட் மைண்ட், பட் ஐ எம் யூஸிங் திஸ் பாடி அண்ட் மைண்ட் ஆஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட். முக்கியமான பாயிண்ட். இப்போது 52 சொன்னதுக்கு இப்போ 53 மறுபடியும் 2 உதாரணம் கொடுத்துட்டு பகவான் விவரிக்கிறார். என்னன்னா இங்கே பாருங்கோ, 2 விதமாக இது எவ்வளோ எலர்ட்டாக இருந்த தவிர இந்த விஷயத்தினை பிரித்து பிரகிருதி புருஷா అనేది செய்ய முடியாது. அதனால் ரொம்ப எலர்ட்டாக இருக்கணும், கவனமாக. சில குணங்கள் அப்சர்வர் ஆன நானும் எது அப்சர்வ் பண்ணுறானோ அதோடைய குணங்களுக்கு அந்த அப்சர்வ் பண்ண விஷயங்களுடைய விசேஷணங்கள் குணங்கள் என் மேலே நான் சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறேன். த ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்டுடைய பல விசேஷணங்கள் அதோடைய விஷயங்களை சப்ஜெக்டான என் மேலே ஆபாதனம் பண்ணிக்கிறேன், இம்போஸ் பண்ணிக்கிறேன். சரி, அதுதான் இப்போ 52வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்த அர்த்தம். ஆனால் இப்போ பகவான் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, சப்ஜெக்டான என்னுடைய குணங்கள்னு கூட நான் சிலது ஆப்ஜெக்ட் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். ஸோ சூப்பர் இம்போசிஷன் தாதாத்மியம் అనేది 2 பக்கம் நடக்கிறது. ஆப்ஜெக்டுடைய விஷயங்களையும் என் மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய
துரிய ஆத்மாவாக இருக்கிற என்னுடைய குணங்களும் கூட நான் சிலதை அங்கே சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். ரெண்டு பக்கம் நடக்கிறதுன்றார். அப்படி சொல்லும்போது இங்கே பகவான் வந்து ஒரு உதாரணம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நதி ஜலத்தில் ஒருத்தன் கப்பலில் உட்காந்துட்டு பிரயாணம் போகிறான். அப்படி போகும்போது அந்த கரையில் இருக்கிற மரம் எல்லா செடிகள் எல்லாமே அது இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் இப்படி போகிற மாதிரி தெரியுது, பார்த்தீங்களா? ஆனால் போகிறது நானும் கப்பலில் உட்காந்து நானும் போகிறேன். ஆனால் அதோடைய என்னுடைய சேஞ்சஸ்னு என்னென்னா இங்கே வந்து பாடியாக இருக்கிற கப்பலோ இது வந்து அந்த வஸ்துக்கள் மேலே ஆபாதனம் பண்ணுறேன், தெரியுறது, அப்படி தோணுறது. ஸோ அதுதான் முதல் சொல்கிறார் இங்கே, எதா அம்பசா பிரச்சலதா. யார் ஒருத்தன் கப்பலில் போட்டில் உட்காந்துட்டு ஜலத்தில் போயிட்டுருக்கானோ அப்போ என்ன ஆகுதாமா, தரவக அப்படி சலா இவ அந்த இவனே வார்த்தை ஆஸ் தோ அந்த மரங்களை கூட அப்படி போகிற மாதிரி. நிஜமாக போகிறது அது இல்லை, அது மூவ் ஆகலை. சரியா? பொதுவாக நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது உதாரணம் கொடுப்போம், ரோடு மேலே வேகமாக போகுது, கீழே போட்டு அந்த மார்க்கிங் லைன்ஸ் எல்லாமே கூட அது வேகமாக இந்த பக்கம் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு பிரம, இது ஒரு தாதாத்மியம். அடுத்த இதில் தான் இன்னொரு உதாரணம் கொடுத்துட்டு அதே திரும்பி சொல்கிறார். என்னதை சப்ஜெக்டான என்னுடைய விஷயங்களே. ஓகே, இது உதாரணத்தில் பாடி கப்பலில் உட்காந்து போகிறதா சொன்னார். அப்படின்னு அர்த்தம் என்னுடைய அர்த்தம் அது. அப்போ அது துரியமான ஆத்மான ஆனந்த ஸ்வரூபமான என்னுடைய ஆனந்தத்தினை அந்த வஸ்துவில் நான் சூப்பர் இம்போஸ் பண்ணுறேன். நித்தியமான நான் வந்து எல்லாம் அது நித்தியமாக இருக்கும், நித்தியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நித்தியமாக இருக்காது. நித்தியமாக இருக்கிறது என்னுடைய ஸ்வபாவம், பார்த்தீங்களா? அப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும். உதாரணம் வந்து திருஷ்டாந்தத்தினை தார்ஷ்டாந்தத்துக்கு நம்ம அன்வயப்படுத்திக்கணும். ரெண்டாவது உதாரணம் பார்த்திங்கன்னா, சக்ஷுஷா பிராமியமானேன. ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால தலை சுற்றும், சில வாட்டி இல்லை கண்ணு சுற்றும், தலை சுற்றும் கண்ணு சுற்றும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு காரணம், பிளட் ப்ரெஷர் இருந்தால் கூட சுற்றுவன்றாங்க, வெர்டிகோ ப்ராப்ளம் இருந்தான்னுவாங்க, வேறு ஏதோ கூட காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட அந்த சுற்றுறது. ஓகே, ஆனால் அப்படி தலை சுற்றுற கண்ணு சுற்றுறவனுக்கு என்னாகும்? சச்சுஷா பிராமியமானேன்னு, சக்ஷுன கண்ணு சுற்றுறவனுக்கு திருஷ்யத்தை பிரமதீவ. ஓகே, திருஷ்யம் கூட சுற்றி இருக்கிற பூமி எல்லாம் திருஷ்யத்தை பிரமதீவ பூஹு, திருஷ்யத்தை பூஹு பிரமதி இவ. இந்த சுற்றி இருக்கிற எல்லா பொருளும் பூமியெல்லாம் சுற்றுற மாதிரி தோணுறேன். ஆனால் சுற்றுறது இங்கே, ஆனால் ஆபாதிக்கப்பட்டதே ஆப்ஜெக்ட் மேலே சொன்னதில் ஒரு நிருத்தியம் கீதம் மூவி பார்க்கும்போது ஆப்ஜெக்டில் இருக்கிற சேஞ்சஸ்ன்னு என்ன மேலே நானும் இதெல்லாம் எனக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடுவேன், ஐடென்டிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்களா? இல்லை இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த உதாரணங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னா, இப்போது கனவுக்குள்ளே போகிற ஓகே ஜாகிரத புருஷனா அந்த வேக்கர் நானே தான் கனவுக்குள்ளே போகிறேன். வேக்கர் இல்லாமல் கனவு ட்ரீமர் வராது. ட்ரீமர் தனியாக இருக்க மாட்டான், வேக்கரே தான் ட்ரீமராக அங்கே வேஷம் போட்டுக்கிறான். ஆனால் பாருங்க, வேஷம் போட்டதுக்கப்புறம் நான் வேக்கரனே ஞாபகம் இல்லை, அங்கே தாதாத்மியம் ஆகிட்டு அங்கே என்னென்ன பகவானே கனவு பற்றி உதாரணம் கொடுப்பாரு. இங்கே நான் ஜஸ்ட்டு சொல்லிகிட்ருக்கேன். 54 அந்த கனவு பற்றி தான் உதாரணம். சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த சூப்பர் இம்போசிஷன் வந்து ரெண்டு பக்கம் நடக்கிறதுன்னார். அதுக்கப்புறம் 54வது ஸ்லோகம், யதா மனோரததியஹ
விஷயானுபவோ மிருஷா ஸ்வப்னத்ருஷ்டாश्च தாசார்ஹ ததா சம்சார ஆத்மனஹ. இது எல்லாமே கூட ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள், ரொம்ப ஆழமான டஃப் வர்சஸ். அதே சமயத்தில் பியூர் அத்வைத்த விஷயத்தனை சொல்கிறது, பியூர் அத்வைத்த விஷயத்தனை சொல்கிறது. அதனால இம்பார்ட்டண்ட், டஃப், பட் வெரி வெரி ஆழமான அத்வைத விஷயமாக இருக்கு. ஹே தாசார்ஹ, உத்தவர் நீ தாசார்ஹ வம்சம்னா எது வம்சம்? இந்த உத்தவர் கூட எது வம்சம்ல பிறந்தவர் தான். அந்த எது வம்சத்தில் இருக்கிறவங்க தாசார்ஹ அப்படின்னு ஒரு இருக்கு. அந்த பதம் வந்துச்சுன்னு இப்போ நமக்கு ஆராய்ச்சி வேண்டாம். மொத்தத்தில் எது குலம், கிருஷ்ணர் பிறந்ததே தான். ஸோ இங்கே ஓ தாசார வம்சத்தில் பிறந்தவரே வம்சி நான் உத்தவா என்ன சொல்கிறாருன்னா, யதா மனோரததியः. மனோரததியன்னா மனோரததிய ஸ்வப்னத்ருஷ்டாஹ ச. பாருங்க, மனசில் இங்கே பகல் நினைவில் என்னென்ன பார்த்தோமோ, இது முன்னாடி என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் ஆகிடுச்சோ, அது எல்லாத்தோட இம்ப்ரெஷன்ஸ் அங்கங்கே உள்ளே இருக்கிறதே அங்கே திரும்பி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. மனசு தானே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ மனோரதீயன்னா மனசுடைய அந்த ஃபேன்சி, விம்ஸ் அண்ட் ஃபேன்சிஸ் ஆஃப் ஐ வாண்ட் டு கலெக்ட் இட் அண்ட் புட் தெம் எகெயின். ஏதோ பண்ணணும், ஆனால் எப்படியாவது வச்சுக்கிறேன் நான், என் இஷ்டம். அதனால் எனக்கு கொம்பு இருக்கிற மாடுன்னு பார்த்தா எனக்கே கொம்பு இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது. என்ன சோவாட்டன், அங்கே யாரோ ராணி ராஜாவாக இருந்தால் நானே ராணி ராஜா ஆகிடுவேன். எல்லாம் ஆகும், சர்வம் அதே ஆகும். ஸ்வப்ன திருஷ்டாகச்ச. ஸோ கனவுலோ காணப்படுறது பலதெல்லாம் காணப்படுறது, சகலம் சமஸ்தம் காணப்படலாம், ஏதாவது காணப்படலாம். ஓகே, அப்படி காணப்படும் போதும் ஆனால் அது சத்தியம் இல்லையே, மிருஷா தானே, இல்யூஷன் தானே, இமேஜினேஷன் தானே. யாராவது லோகத்தில் இத்தனை பேர் எல்லாரும் கனவு பார்க்குறாங்க, யாராவது சொல்லுவாங்களா கனவு சத்தியமனே? கனவு எல்லாம் மிருஷா. மிருஷான்னா போய், அசத்தியந்தானே. அப்படி சொல்லி எப்படி அப்படியோ அதே மாதிரி. ஆனால் ததா அதே மாதிரி இந்த ஆத்மனஹா, நிஜமான இவர் இங்கே ஆத்மனஹான்னு இந்த வேக்கர் ட்ரீம்குள்ளே போயிட்டான். இப்போதைக்கு வேகர்னு எடுத்துக்கிறோம். ஆத்மனஹா இவனுக்கு அந்த கனவுக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே என்ன சுகமோ என்ன துக்கமோ அந்த விஷய அனுபவ அது அங்கே சம்சாரம் இருந்துகிட்டே இருக்கு. ஒன்ஸ் ஹி கோஸ் இன்சைட், he lost himself. அவன் மறந்துட்டான், வேக்கரன் ஞாபகம் இல்லையே. ஹெல்ப்லெஸ்லி he has to go through that கனவு. அதனால தான் நிறைய வாட்டி படுத்துக்கும்போது எனக்கு எப்படி ஒரு கெட்ட கனவு வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு தனிப்பட்ட ப்ரேயர் சொல்லி படுத்துக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா நம்ம கையில் இல்லாத மாதிரி ஆகிப்போயிடுச்சு. ஆனால் கனவுக்குள்ளே போகிறது நானே தான். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் நல்லா நான் ஞாபகம் வச்சுக்கிட்டு கனவு என்ஜாய் பண்ணலாம் இல்லையா? ஆனால் அங்கே தாதாத்மியம் ஆகிடுறேன். அதனால பயந்து எழுந்துக்க வேண்டியது இருக்குது. கடந்த 52 சொல்லும் போதே போன வாட்டி சொன்னேன், சினிமா எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நேரம் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆனால் சினிமா முடிஞ்ச உடனே கொஞ்சம் எகெயின் வில் கம் பேக் டு அவர் நார்மல்ஸே. அதான் நார்மல் ஆகிட்டு. இல்லை ட்ராமா அப்படி எதுன்னா கூட சினிமான்னா அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் நல்லா ஆக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விஷ் பண்ணி அப்படி பை பைன்னு சொல்லிட்டு வி கம் பேக். ஆனால் இதே தான் சம்சாரமான இந்த நினைவுல நடக்கிறது. ஆனால் இதில் கனவுலேருந்து கூட வெளியில் வந்துடுறோம்.
நேச்சுரலாகவே கனவுல வந்து கர்ம பிராரப்தம் எனுப்பி விட்டுடுறது. இப்போ கனவுல இருக்கிற சம்சாரத்தினை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் கொஞ்ச நேரம் தான் அது ஆட்டோமேட்டிக் தானாகவே அது மித்தியாயி எனுப்பி விட்டுறதுனால வந்துடுறோம் வெளியில். ஆனால் இந்த நினைவில் இருக்கிற சம்சாரத்தின் வந்து அது அப்படி தானாக போகாது. முக்கியமான பாயிண்ட்டு, தானாக போகாது. The ignorance can never go by itself. நான் எஃபர்ட் பண்ண மாட்டேன், அதோ கனவு போன மாதிரி இந்த சம்சாரம் கூட ஒரு நாளைக்கு போகும்னு ஒரு நாளைக்கு சரி இப்போ இதுக்கு இருக்கட்டும் ஒரு நாளைக்கு போகும்னு போகாது. அநேக ஜென்ம சம்பிராப்த கோட்டி 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 ஜென்மங்கள் எடுத்துகிட்டா இருந்தாலும் இது தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கும்ப்பா. அதனால தான் சாஸ்திரம், அதனால தான் சிரவணம், அதனால தான் சத்சங்கம். இந்த பிரயத்தனம் பண்ணி இந்த அக்ஞானத்தை நான் நீக்கிக்கணும் అని முடிவு பண்ணாமே ஒருத்தனுக்கு அந்த அக்ஞானம், சம்சாரம், இந்த பந்தம், சக்கரம் போகவே போகாது. ரெண்டு உதாரணம். வெளியில் தாதாத்மியமானதெல்லாம் திரும்பி வெளியில் வந்துட்டுருக்குறோம். கனவுல வந்து கூட நேச்சுரலாக அது தானாகவே எண்ணி போட்டுருது, அக்ஞானம் போகிறது. ஆனால் நினைவில் இருக்கிற இந்த சம்சார பயம், அக்ஞானம் இல்லை. இந்த சரீரம் போனால் மட்டும் மரணத்தினால முடியலையே, சம்சாரம் இந்த சினிமா முடியலையே, அதானே பேசியிருக்கோம் 2-3 வாரமாக. அடுத்து இன்னொரு சரீரம் எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன் அக்ஞானம் போல் இன்னும் நீ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் இன்னொரு சரீரம், இன்னொரு சினிமா, இன்னொரு சினிமா, இன்னொரு சினிமா போயிட்டே இருக்கும். எப்போ போகும்? ஞானம் வந்தால் போகும். அந்த ஞானம் எப்போ அடையணும்? கனவுல அடைய முடியாது, தூக்கத்தில் அடைய வேண்டியதில்லை, தூக்கத்தில் அடைய முடியாது. நினைவுல தான் உத்தவகீதை படிச்சுக்கணும். சில வாட்டி கனவுல நான் பகவத்கீதை படித்தேன், உத்தவகீதை படித்தேன், கிருஷ்ணனை பார்த்தா ஏதோ வரலாம். ஓகே, ஸ்ரீ ரங்கநாதன் பார்த்த மாதிரி எல்லாம் வரலாம். நான் அதனால யாரும் ஞானி ஆகிறது இல்லை. அதே மாதிரி தூக்கத்தில் நம்ம ஸ்வரூபத்துக்கு போகிறோம், எந்த சம்சாரம் இல்லை இங்கே, சரியா? ஆனால் தூக்கத்தினால ஞானம் அடையலை யாருமே. தூக்கத்தினால ஞானம் அடையுதுன்னு அப்போ ஞானம் அடையிறதுக்கு இன்னொரு சாஸ்திரமே தேவையில்லை, பகவானோட உபதேசமே உத்தவகீதை தேவையில்லை. இல்லை, தூக்கத்தில் நீ சகஜமாகவே நீ உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு போயிட்டு இருந்தா கூட அக்ஞானம் అనేది பீஜம் அங்கே காரண சரீரமாக இருக்கிறதுனால நினைவுல தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணிக்கணும். அதான் சொல்கிறாரு. அதே மாதிரி இங்கே சம்சாரம் வந்து விஷய அனுபவ போகங்கள் வந்து சம்சாரமும் இது அசத்தியம்தான், ஆனால் போக மாட்டேங்குதே. கனவுன்னா போயிடுச்சு, அது மறந்துட்டோம், நேற்று வந்தது. இந்த நினைவில் இருக்கிற இந்த சம்சாரம் இது ஒரு டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தான், ஆனால் இது வந்து அனுபவிச்சு தான் இருக்க வேண்டியதாக இருக்கு. இன்னொரு ஆச்சரியம் பார்க்குறோம், ஞானம் வந்ததுக்கப்புறம் கூட இந்த அனுபவம் இருக்கும் அப்படியே. அப்போ என்னன்னா ஞானம் வந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் கனவு மாதிரி பாவத்தோடு இருந்து எந்த விதமான ஒரு பதற்றம் இல்லாமல், சங்கம் இல்லாமல், அசையாமல், கலங்காமல் அப்படி இருப்பான். அதனால இந்த கனவு அது எப்போ எவ்வளோ நாள் இந்த சரீரம் இருக்கிறதுக்கு தான் இன்னொரு சரீரம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன் ஞானம் வந்ததுக்கு அதில் இந்த பிராரப்தம், இந்த தொடங்கின சினிமா இது மட்டும் நிந்தி போகணும். அது நிந்தி போகிற வரைக்கும் காணப்பட்டு இருக்கும். அது காணப்பட்டு இருக்கும்போது கூட அந்த சரீரத்துக்கு அந்த ஞானியோடைய சுற்றி இருக்கிற அவருக்கு சிலதெல்லாம் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ சொல்ல போகிறார் கிருஷ்ணரே. சரி, 54 இப்படி சொல்லி, ஸோ நான் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த நான் ரியல் அப்சர்வர், ஆனால் அது எல்லாத்தையும் என்ன மேலே ஆபாதம் தாதாத்மியம் பண்ணிக்கிறதுனால, இம்போஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது, தே வேர்ல்டு மித்யா வேர்ல்டு இட் ஸ்டார்டட் கிக்கிங் அஸ். நம்மள்னு ஒரு அடின்னு அடிக்கிறது. ஓகே, எப்படி நினைவு
நினைவில் இருக்க வேக்கரை வந்து ட்ரீமருக்குள்ளே போனதுக்கு ட்ரீம் அடிக்கிறதே இல்லையா அவனு. ஆனால் தெரிஞ்சுக்கிட்ட இப்போ விசாரணை பண்ணி நினைவு விடாதுன்னு அதுக்கு அசல் எதுவுமே முக்கியத்துவம் மீத்யாத்ம நிச்சயம் பண்ண தெரிஞ்சால் நான் துரிய ஆத்மான்னு சொல்லி கிளைம் பண்ண தைரியமாக உத்தம அதிகாரி அப்படியே பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்து 55வது ஸ்லோகத்தில் அர்த்தேஹ்ய வித்யமானேபி சம்ஸ்ருதிர்ன நிவர்த்ததே த்யாயதோ விஷயானஸ்ய ஸ்வப்னே நர்தாகமோ யதா. இப்போது நான் சொன்னதே பகவான் இங்கே தான் இப்போ கன்க்ளூட் பண்ணுறார் அந்த விஷயத்தனை. கனவுல எப்படி தப்பிச்சுக்க முடியலையோ அது அப்படி தான் அங்கே அனுபவிச்சு தான் ஆக வேண்டியது இருக்குது. அதனால் நினைவுல சம்சாரம் అనేది தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. விஷயான் தியாயதா. அப்போ என்ன பண்ணணும், ஏன் இது இப்படியெல்லாம் சம்சாரம் అనేది இங்கே நடக்கிறதுன்னா விஷயங்களே விஷயாசக்தி விஷய வாசனைகள் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது, அதிலேயே அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு சத்தியம் சத்தியம் சத்தியமனே அதுக்கு எந்த அளவுக்கு போய் இன்னும் ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு அது சக் பண்ணும், அந்த அளவுக்கு சக் பண்ணும். தியாயதா, இந்த விஷயான் தியாயதா అనేది நமக்கு ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம். பகவத்கீதையில் பகவான் சொன்னது தியாயதோ விஷயான் பும்சஹ. ஃபார் எக்ஸாக்ட்லி தியாயதா விஷயான். ஓகே, அஸ்யன்னா பும்சஹ ஜீவ, அதே அர்த்தம். என்ன ஆயிடுச்சு, அங்கே 8 ஸ்டெப்பு சொல்லியிருக்கோம். தியாயதோ விஷயான் பும் சங்கஸ்தேஷு உபஜாயத்தை, சங்காத் சஞ்சாயத்தை காமஹ, காமாத் குரோதோ உபஜாயத்தை, குரோதாத் சன்மோக, சன்மோகாத் ஸ்மிருதி விப்ரம, ஸ்மிருதி விப்ரம ஸ்மிருதி பிரமஷாத் புத்திநாச, புத்திநாசாத் பட 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 டப் டப் பிரணஷ்யதி. அதே தான் இங்கே விஷயான் தியாயதா அஸ்ய. ஓகே, அர்த்தே அன்னா இங்கே சம்சாரம்னு அர்த்தம். இந்த சம்சாரம் அர்த்தே, அர்த்தம் என்ன பதார்த்தம், பதார்த்தங்களோடு கூடி இருக்கிறதா, அர்த்தம் இல்லை ஆனால் பதார்த்தங்கள் இருக்கு. அர்த்தே வித்யமானே அப்பி, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது காணப்பட்டுட்டே இருந்தால் கூட அவித்யமானே அப்படி ஆயிருக்கு. அவித்யமானே பன் அது இல்லை. காணல் நீர் எத்தனை வாட்டி காணப்பட்டால் கூட ஒருக்காவும் அது இல்லவே இல்லை. ஆகாயத்துக்கு நீலம் வர்ணம் தெரிஞ்சிட்டே இருந்தால் கூட அது எப்பவுமே இல்லவே இல்லை. அவித்யமானே அபி, எப்படி சம்சாரம் அர்த்தே. ஓகே, இவன் சிந்திக்கிற, இவன் முக்கியத்துவம் கொடுக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சரீரம், சரீரத்தினால இங்கே வந்து 3 விஷயம் சொல்லணும். 3 உபாதிகள். ஓகே, பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸு உபாதி. 2வது வந்து உலகம் ஜகத்து. அப்புறம் 3வது வந்து இந்த உபாதிகளுக்கு அந்த உலகத்துக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ். மொத்தம் 3 இருக்கு. 3 இருக்கு. 3 இன்ட்ராக்ஷன். 3 இல்லை அன்ரியல் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஸ் தோ தே ஆர் ரியல் எக்ஸிஸ்டிங். எப்படி கனவுல இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்படின்னா டஃப்னு அதுதான் சொன்னோம். இந்த 3 தான் இந்த வேர்ல்ட் அண்ட் மீ, த உபாதிஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கிறதானே, அங்கே உலகம் இருக்கானே, நான் இருக்கேனே, எல்லாமே போய் எப்படி கனவு போல். அதனால தான் எத்தனை வாட்டி கனவு உதாரணம் வருது. மாண்டுக்கும் இப்போ அதுதான் மெயினான டாபிக். அதையும் ஸோ அதனால் பகவான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது இப்படி இருக்கும்போதோ அது இல்லாதம்போது கூட சொப்பனத்தில் எப்படியோ, சொப்னே அனர்த்த ஆகம யதா,
இதான் நான் சொல்லிட்டேன். அப்படி சொப்பனத்தில் எப்படி அது எல்லாமே கூட அனர்த்தம்னா, அங்கே துக்கம் வருது, அங்கே என்னமோ துரத்திட்டு வருது, அங்கே கீழே விழுவேன், அங்கே அழுவேன், அது இல்லை. ஆனால் ஒன்று படுத்துறதா இல்லையா யாருன்னு? அதே மனசு தான். அதே யார் வேக்கரன் உள்ளே போனானோ, ஓகே, டிக்கெட் வாங்கி வேணுமென்னு நான் மூவி பார்க்கணுன்னு போய் நான் மூவ் ஆகிட்டேன், அது மூவ் ஆகவே இல்லை, அது அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே இருக்கு, திரும்பி போடுவான். அதே ஹீரோயின் திரும்பி அழுவாங்க, திரும்பி டியூட் சாங் பாடுவாங்க. ஏன் அது அன்றியல் அப்படி தான் காட்டிட்டு இருக்கோம். பகவான் அதான் சொல்கிறார், அனர்த்த ஆகமஹா யதா. அப்படின்னா கனவு தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கு, நிறுத்த முடியலையே. யதா அங்கே ஆபதன்னா ப்ராப்ளம் உருவாகிறதோ அதே மாதிரி தான் சம்சாரா ந நிவர்த்ததே. இந்த சம்சாரம் கூட அப்படி தான் இருக்கு. ஓகே, அப்போ ஆனால் ஞானம் வந்தால் இது நினைவுன்னு கனவாக பார்க்கக்கூடிய வெரி ஸ்ட்ராங் ஒரு கன்விக்ஷன் அண்ட் நிச்சயம், நித்தியாத்ம நிச்சயம் ஞானிக்கு வரும். அதுதான் பிரயோஜனம். அதனால் கனவுக்கு சம்சாரத்துக்கு என்ன ஒரு வித்தியாசம்னு சொன்னால் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அதான் சொன்னானே, கனவு சகஜமாக அதில் வெளியே வர்றோம், ஆனால் சம்சாரத்தில் அவ்வளோ சீக்கிரமாக நம்மளா குரு சாஸ்திரத்துடைய சகாயத்தினால வரும். ஏன்னா கனவு தூக்கம் எவ்வளவு நேரம் தூங்கிட்டாலும் மேக்ஸிமம் நீ ஒரு வேறு கும்பகர்ணனுடைய பிரதரோ சிஸ்டராக இருந்தால் கூட 6 மாதத்துக்கு அப்புறம் அவன் ஏர்ந்துடணும். இங்கே அப்படி தெரியலையே, முடிய மாட்டேங்குது, மறுபடியும் இன்னொரு சரீரம் வரப்போகிறதுன்றான். அப்படி தான் இப்படி வந்துட்டா தெரியாமல் வந்ததுக்கப்புறம் இத்தனை வருஷம் 20, 30, 40, 50 வருஷம் ஆகிடுத்து. வயசாக ஆக வாழ்க்கை போக போக பொங்கல் வர வர பிரச்சனையாக தான் இருக்கு. மனசு, உடம்பு, உலகம் எல்லாம் பிரச்சனையாக இருக்கு இல்லையா? நிஜமாக பிரச்சனை இருக்கா? அது சத்தியம் இல்லைன்னு அதில் பிரச்சனை இருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? அது சத்தியம் இல்லைன்னு சொல்லு, அவ்வளோதான். அது தெரிஞ்சுக்கோ. ஸோ இப்படி சாதனை இல்லாமல் சம்சாரத்துலேருந்து வெளியே வர முடியாது. சாதனைன்னா ஞானம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஸோ அதனால் நேச்சுரலாக அதாவாக போகாது. சரியா? பஜகோவிந்தத்தில் அழகாக சொன்னார் பகவான். என்ன சொன்னார்? பாலஸ்தாவ क्रीडासक्तः तरुणस्तावत् गर्ल फ्रेंड सक्तः. பாய் ஃப்ரெண்டுன்னு கூட போட்டுக்கோங்க, பரவாயில்ல. விருத்தஸ்தாவக் கிராண்ட் சன் சக்தः, மீட்டர் கரெக்டாக வருது. பரமே பிரம்மணி நோபடி சக்தः. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். சத்தியமா என்ன இது? நான் யார்? இந்த சரீரம் என்ன எங்கே நின்று வச்சு எனக்கே பிரச்சனை? ஐ ஹேவ் டு பிகம் மிசரபிள். கொஷின் கேட்குறதுக்கு டைம் எங்கே இருக்கேன்? பாலஸ்தாவ கிரீடா சக்தா, இப்படி எல்லாம் ஆகி போயிடும். அதனால் யூ ஹாவ் டு ஒர்க் ஃபார் இட், திங்க் அபவுட் இட். அதனால சொல்லி பகவான் அப்புறம் 56வது ஸ்லோகத்திலும் அதனால் உத்தவா தஸ்மாதுத்தவ மா புங்க்ஷ்வ விஷயான சதிந்திரியைஹ ஆத்மா கிரஹணம் நிர்பாதம் பஷ்ய வைகல்பிகம் பிரமம். இம்பார்ட்டன்ட். அதனால ஹே உத்தவா, தேர்ஃபோர் தஸ்மாத் உத்தவா என்ன பண்ணும்? அசத் இந்திரியைஹி,
அசத் இந்திரியன்னு இந்த இந்திரியங்கள் வந்து துர்மார்க்கம், துஷ்டர்கள் இந்திரியங்கள். ஓகே, சரியாக உபயோகப்படுத்தலைன்னா எல்லா பொருளுக்கே அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. கத்தி வந்து காய் கட் பண்ணலாம், கையும் கட் பண்ணிக்கலாம், இன்னொருத்தர் குத்தலாம். இந்திரியங்களும் அப்படி தான். இந்திரியங்களுக்கு பார்க்கும், அதோடைய சுவாவம். அதனால தான் பர்செப்ஷனில் ப்ராப்ளம் இல்லை, ப்ரொஜெக்ஷனில் தான் ப்ராப்ளம் இருக்குது. ப்ரொஜெக்ட் பண்ணுறது கண்ணு பார்ப்போம், இன்னும் ப்ரொஜெக்ட் பண்ணல, கண்ணு அப்படியே காட்டுறது. ப்ரொஜெக்ட் அதுக்கு பின்னாடி இன்ஃபர்மேஷன் கொடுத்து மைண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுறது. கண்ணு ஜஸ்ட் இட் ஷோஸ் வாட் எவர் இஸ் தேர், தட்ஸ் ஆல். யார் ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ண சொன்னாங்க? தேக்கோ சுனோ போலோ மத். அதனால் இந்த இந்திரியங்களின் பொதுவாக வந்து கொஞ்சம் சாஸ்திரம் வேதாந்தம் வந்து திட்டம். ஓகே, அரிஷட் வர்க்கங்களுக்கு காரணமாக இருக்கிற இந்த 5 இந்திரியங்கள் இது சரியாக உபயோகப்படுத்தலை. அதனால தான் காதனால் நிறைய வரைக்கும் பகவானுடைய ரூபம், கோவில், ஆராதனா, பூஜா, மகாத்மாவோட தர்ஷனம் இது பண்ணிகிட்டே இரு. பாகவதத்தில் அதுதான் ரொம்ப சொல்லும் நிறைய. எந்த கண்ணு வந்து கோவில்கள் பார்க்கலையோ, பகவான் பார்க்கலையோ ரூபத்தனே, அதை குருடன் மாதிரி தானே சொல்லி எல்லா அவயத்துக்கும் சொல்லும். எந்த தலை குனியாதோ பகவானுக்கு முன்னாடி அது வந்து கல் மாதிரின்னு அப்படின்னு. எந்த காதுனால பகவத் சிரவணம் கதாசிரவணம் பண்ணலையோ அது காதே இல்லை, சும்மா எலி தங்குற ஓட்டை, இப்படியெல்லாம் பெரிய லிஸ்ட்டு கொடு. எந்த வாயு வந்து பகவன் நாமம். அதனால தான் இந்த இந்திரியங்களே அந்த விதத்தில் நிறைய உபயோகப்படுத்தணும். நாமம் சொல்லிகிட்டே இருக்கணும், பாடிட்டே இருக்கணும், பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிகிட்டே இருக்கணும், ரூபம் பார்க்கணும், அதே பார்க்கணும். இப்படி பண்ண 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 அந்த தப்பான ப்ரொஜெக்ஷனை அந்த இது அது மாறிடும். பழக்கம், அந்த பழக்கம் மாறிடும். அதுதான் சொல்கிறாரு. அதனால் அசத் இந்திரியன்னா இங்கே சத்தியமான உண்மையானது இல்லை, அது உண்மையை காட்டுறதில்லை. ஓகே, பஞ்சபூதமாக காட்டல, ஏதோ சேர்ந்து ஒரு காம்பினேஷன் தான் காட்டுறது. தே ஆர் கிவிங் ஓன்லி ஆஃப் இன்ஃபர்மேஷன், ராங் இன்ஃபர்மேஷன். அதனால் துஷ்ட இந்திரியங்கள் விஷயான் அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த எது காட்டி எதெல்லாம் ரொம்ப சொல்லி ஒன்று இழுக்கிறதோ அந்த விஷயங்களை வந்து மா புங்ஷ்வ, அதில் போய் மாட்டிக்காது. இங்கே புங்ஷ்வான்னா போகம் பண்ணாதன்னு அர்த்தம். ஆனால் அப்படியெல்லாம் சொன்னால் அப்புறம் எப்படி சார் வேதாந்தம் சாஸ்திரம் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, மாட்டிக்காதன்னா. இந்த புங்ஷ்வான்னா டோன்ட் என்ஜாய்ன்னு இல்லை, டோன்ட் கெட் லாஸ்ட். அது ஒன்று சாப்பிட மாதிரி இருக்கக்கூடாது, அது உன்னை தலைமையில் உட்காரக்கூடாது. அதனால்தான் பணம் வந்து என்னோடய பாக்கெட்டில் இருக்கலாம், ஆனால் பணத்தோட பாக்கெட்டில் நான் இருக்கக்கூடாது. சரியா? நமக்கு அது மேலே கண்ட்ரோல் இருக்கணும், எல்லாத்து மேலே அப்படி இருக்கணும். நான் அதுக்கு அடிமையாகக்கூடாது. அப்போது அது அப்படி சொல்லும் போது கூட அனுபவிச்சுக்கோன்னா அங்கே தர்மம் அதர்மம் சொல்லியிருக்கேன். அப்புறம் யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தஜேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவ 6வது அத்தியாயம் கீதையில் பி மோடரேட் இன் யுவர் ஓகே என்ஜாய்மெண்ட்ஸ் இன் திஸ் வேர்ல்டு. எது நல்லது, எது கெட்டது, எது தர்மம் அதர்மம், எது ப்ரொவிட்டட், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீ அனுபவி இந்திரன். ஆனால் சத்தியத்தை கொடுக்காது, அது கடுமையாகாது, மாட்டிக்காது, அதில் மாட்டிக்காது. அதுதான் முக்கியமான வார்த்தைங்க, மா புங்ஷ்வ. ஓகே, ஏன்னா அதெல்லாம் என்ன பண்ணுமன்னா இம்பார்ட்டண்ட் வார்த்தை, ஆத்ம அக்ரஹண நிர்பாதம். ஆத்ம அக்ரஹணம் என்ன ஞாபகம் வரணும்? உடனே என்ன ஞாபகம் வரணும்? மாண்டூக்கிய காரிக அக்ரஹணம் அந்யதாகிரகணம். பாருங்க, மாண்டூக்கியத்தில் விஷயங்கள்னு அப்படி ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாரு. ஆத்ம அக்ரஹண நிர்பாதம். அந்த ஆத்மனை சத்தியத்தை நீ தெரிவிக்காமல் இந்த இந்திரியங்கள் போகிற போக்கு, அதுக்கு பின்னாடி நீ போயிட்டான்னா
அது அதனால தான் ஆவருத்த சக்ஷு திருப்பு உள்ளக்கு நில்லுன்னு சொல்லு. அதனால தான் பிஃபோர் ஒரு நல்ல அழகான ஸ்டேட்மெண்ட்டு, ஏதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கோ ஏதாவது சொல்லும்போது எஸ் ஐ வாண்ட், இப்போது காலையில் காஃபி பழக்கம் இருக்கிறவங்களே ஏதோ காஃபி வந்துட்டு எஸ் ஐ வாண்ட் அனி சொல்கிறதுக்கு முன்னாடி யூ protect and keep yourself to say no also. The power of to say yes, before saying that you retain your power of to say no also. adida tapas, adida vratham. புரியுதா? ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் எதை எடுத்தாலும் சரி, நம்ம வந்து எஸ்ன்னு சொல்கிறது ஈஸி தான். பட் ஒன் டே இவ்வளோ நாளில் சாப்பிட்ற காஃபி வந்து நோ అని சொல்ல முடிஞ்சா ஓகே, முடியலைன்னா அது நம்மளே அதுக்கு நம்ம அடிமை ஆகிட்டோம், அது நம்ம தலைமையில் உட்காந்துச்சுன்னு அர்த்தம். அது என்னாவது ஆகட்டும், சின்னதே ஏதாவது ஆகட்டும், ஸ்வீட் சாப்பிட்றதாகட்டும், காஃபி ஆகட்டும், சிகரெட் ஆகட்டும், ஆல்கஹால் ஆகட்டும், டிவி பார்க்குறதாகட்டும், வாட்ஸ்அப் பார்க்குறதாகட்டும், காலையில் எழுந்திரிச்ச உடனே அது தொடாது, டைம் வச்சுக்கோ, இதெல்லாம் ரத்தம் தான். ஏன் எனக்கு எது முக்கியம்னு தெரியணும், நான் அந்தளவுக்கு அதுக்கு அடிமையாகிட்டேன். கவனிச்சுக்கணும், அப்பப்போ கவனிச்சுக்கணும். அதான் சொல்கிறேன், ஆத்ம அக்ரஹண நிர்பாதம். ஆத்மா தெரியாமல் போகிறதுக்கு இந்த காரணம் வைகல்பிகம். வைகல்பிகம்னா இந்த பேதம் வேற்றுமை எல்லாம் காட்டி 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 ஓகே, மனசு அதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு அநேக பேதங்களே பிரமா. இந்த இந்திரியங்கள் மனசு கூட சேர்ந்து இந்த அமக்களம் பாரு பஷ்ய பிரமம் பஷ்ய see this illusory drama. பார்த்தியா உத்தவான்றார், பஷ்ய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 57, 58வது ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் வந்து ஒரு டஃப் சாதனை கொடுக்குறாரு. ஒரு 8, 9 விஷயங்கள்னு சொல்கிறாரு. ஓகே, படிப்போம், ரெண்டும் சேர்ந்து படித்தா ஒரு அது லிஸ்ட் மாதிரி இருக்கு. 57, 58. क्षिप्तोव मानितो सद्भिः प्रलब्धो सूयितोऽधवाम् ताडितः सन्निबद्धो वा वृत्त्या वा परिहापितः निष्ठितो मूत्रितो वार्जैः वार्जैः बहुदैवं प्रकम्पितः श्रेयस्कामकृच्छ्रगतः कृच्छ्रगतः आत्मानात्मसमुद्धरेत् समुद्धरेत् सा नाट सा ஆத்மனாத்மானமுத்தரேத் ஆத்மனாத்மானமுத்தரேத். பார்த்தீங்க, இங்கே அக்ஷரம் கொண்டு போய் அங்கே போட்டு அங்கே இது பண்ணி மீட்டர் சேர்றோம். ஓகே, பகவான் வந்து இங்கே என்ன சொல்கிறாருன்னா, சிலதெல்லாம் கொஞ்சம் கேட்கறதுக்கே கஷ்டமாக இருக்கும், டஃப். ஓகே, பயந்து கூடாது, அதை எப்படி அப்ளை பண்ணிக்கணும், எப்படி அன்வயப்படுத்திக்கணும். அசத்பிஹி, சப்போஸ் ஒரு மனிதன் நம்மள்னு எடுத்துக்கிறோம் என்ன, ஓகே, நான் சத்பிஹி, சத்பிஹின்னு நல்லவன் நான், எல்லோரும் அப்படி தான் நினச்சிக்கிறோம். அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப என் ஒய்ஃப் தான் அப்படி, என் ஹஸ்பண்ட் தான் இப்படி, எங்கள் பிள்ளைகள் தான் இப்படி, எங்கள் நெய்பர் தான் அப்படி, எங்கள் ஆஃபீஸர் தான் அப்படி.
எல்லாருக்கும் அவங்கள பற்றி ஒரு நல்ல ஒப்பீனியன் எப்பவுமே. அது சகஜம் அப்படி. ஸோ அப்படி இருக்கிற அப்படின்னு ஒரு மனிதனுக்கு முக்கியமாக இங்கே நீ சாதகனாக இருக்கணும்னா நீ சத்பின்னு சொல்லிக்கணும். நீ முமுட்சுவன்னு சொல்லணும்னா சத்பிஹி. ஐ எம் ஏ கல்ச்சர்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல்லி ஓரியன்டெட். தென் முமுக்ஷு, மோட்சம் அடையணும் இச்சப்படுறவன் நான், பகவானுடைய பக்தன் நான், பகவான் அவனுக்கு சரணாகதி பண்ணவன் நான். இப்படி நினச்சா அப்படிப்பட்ட நம்மளே அசத்பிஹி, அன்கல்ச்சர்டு, துஷ்டர்கள். அவங்க யாரோ எல்லாருக்கும் அவங்களுக்கு சுற்றி நிறைய துஷ்டர்கள் இருப்பாங்க. அதான் லிஸ்ட்டு வரும். சின்ன துஷ்டனா பெரிய துஷ்டனா யாரோ மொத்தத்தில் ஏதோ இருக்கேன். நம்ம சொந்த பந்தமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள தான், நம்ம லைஃப் பார்ட்னராக, நம்ம குழந்தைங்க தெரியல முடியாத. ஆனால் அப்படிப்பட்ட சில கஷ்டங்களை உருவாக்குற ஒரு மனிதருக்கு வரும். என்ன இப்படி அசப்தி துஷ்டர்களால் என்ன லிஸ்ட் பார்த்தோம். க்ஷிப்தஹா, திட்டு வாங்குறவர். துஷ்டர்களால் திட்டு வாங்கிறது. க்ஷிப்தஹான்னா திட்டு வாங்கினவனா இருக்கிறது, வாங்கிறது க்ஷிப்த. நான் நிறைய திட்டு வாங்கிட்டு இருக்கு சார் வீட்டில். சத்சங்கத்துக்கு வந்து இந்த வேதாந்தம் வரலன்னா இது முன்னாடி கூட வேறு விதமாக திட்டுறாங்க யாரோ. ஸோ இப்படி நிறைய ஓகே அக்ஷதை திட்டு வாங்கிறது, அப்படி வாங்குகிறோம். அவமானிதா. ஓகே, அவமானிதன்னா நான் இதுக்கு ஒன்றுக்கு உதாரணம் சொல்லிகிட்டே வருவேன். அப்போ தான் உங்களுக்கு சமன்வயப்படுத்திக்க முடியும். இது ஏதோ சும்மா லிஸ்ட்டு கொடுத்துட்டே இருந்தால் இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் கரெக்டாக எக்ஸாம்பிள் கிடைக்குமானே இது. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி திட்டுறாங்கன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஓகே, சிசுபாலன் வந்து கிருஷ்ணர் அவனுடைய இதே திட்டுறது தான். எந்த அளவுக்கு திட்டணும் அந்த அளவுக்கு திட்டுவான். கடைசியில் அந்த ராஜ்யாகம் வர சமயத்தில் வந்து ஈடியட், ஸ்டூபிட், இவனுக்கு ஒன்றும் தெரியாது. இவனு போய் அக்ர பூஜை பண்ணுறீங்க இவனுக்கு கெஸ்ட்டாக தாங்க முடியல அவனுக்கு. பகவான் தாங்கிட்டாரா இல்லையா? ஆனால் பகவானோட உதாரணம் சொன்னால் உங்களுக்கு பகவான் அதுக்கப்புறம் மாதிரி கடைசியில் 100 திட்டினதுக்கப்புறம் விஷ்ணு சக்கரம் விட்டுட்டார் இல்லை சார், நான் அப்படி ஏதாவது விட்டுட்டோமா? அதனால் அந்த எக்ஸாம்பிள் சொல்லலை. என்ன சொல்கிறேன்னா, செயின்ட் தியாகராஜருடைய வாழ்க்கையிலும் அவருடைய அண்ணன் ஜப்பேஷன் நல்லவர் தான். அவர் கொஞ்சம் ஏதோ வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு, வேறு ஜோதிஷனில் பார்ப்பார், நிறைய படித்தவர், அப்படி எல்லாம் இருக்குது. ஸோ இவர் தம்பி தியாகராஜர் போகிற போக்கு எந்த வேலையும் பண்ணுறதில்லை, சம்பாதிக்கிறது போகிறதில்லை, எதுவுமே பண்ண மாட்டான். அப்புறம் நிறைய பாட தெரியும், யாரோ கிட்டாவது போய் பாடிட்டு ஏதாவது காசு கொடுப்பாங்கன்னு அதையெல்லாம் பண்ணல, இப்படி பண்ணல. அப்படியே மொத்தத்தை கட்டாயப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு உருப்படுவான்னு பார்த்தா அவங்களும் சேர்ந்துட்டு இவங்களை கூட 2 பேரும் சேர்ந்து பஜனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்புறம் ஒரு குழந்தை பிறந்தால் சரியாயிடும்னு பார்த்தா குழந்தை பிறந்ததுக்கு 3 பேர் சேர்ந்து பஜனை பண்ண ஆரம்பித்து தெருவில் உஞ்சவருத்திக்கு போகிறான் ராமநாமம் சொல்லிட்டு. இது என்னடா கதை? அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் கூட எத்தனை திட்டுவார். அறிவில்லை, புத்தி இல்லை, வெக்கமாக இல்லை, இப்படி இருக்கிறதுக்கு இப்படியே இருக்கிறது, அப்படியான்னு இப்படியான்னு சொல்லிட்டு திட்டு. ஆனால் என்னைக்கு கூட திரும்பி வாய் திறந்து எதிர்பேசி அவர் மீது கோச்சு கட்டி போனது அப்படி இப்படியெல்லாம் இல்லை. அவர் பாட்டுக்கு எல்லாம் ராமர்கிட்ட சொல்லிக்குவார், ராமர்கிட்ட அழுவார். அத்தனை திட்டு. சரியா? அதனால ஸோ ஒரு உதாரணத்தில் இன்னொருத்தர்னு கூட சேர்த்துக்கலாம். மீராபாயின்னு கூட இப்படி தான் அவங்க வீட்டில் எல்லாரும் திட்டுட்டாங்க.
ஊரில் திட்டாங்க, எல்லாரும் திட்டாங்க. அப்பாவது அப்புறம் ஹஸ்பண்டு கல்யாணம் ஆகிடுது, வேண்டான்னு எல்லாம் விட்டுட்டு போய். ஸோ திட்டு வாங்கிறது. ஸோ அப்புறம் அவமானப்படுத்துறது. யார் நமக்கு அவமானப்படுத்துகிறாங்களோ, ஓகே, அவமானித பல எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு வந்து சொல்லணும்னா, இந்த அவமானப்படுத்துறது திட்டம் சேர்ந்துறது விதுரன்னு துரியோதனனும் அதே மாதிரி தான். ஒரு சித்தப்பா மந்திரி பதவியில் இருக்கார், நல்ல சுபாவம் இருக்கிறவர். அப்படி அன்னைக்கு நினச்சிக்காம அவனுக்கு கோபம் வந்துச்சு. அன்னைக்கு வந்து அப்பா திருத்தராஷ்டிரன் முன்னாடியே நாய் மாதிரி, நாயண்ணா ஒன்று உயிரோடு விட்டுறதே பெரிய தப்பு, அதனால் ஒன்று வந்து இந்த இடத்துல பகிஷ்கரம் பண்ணணும்னா விதுரர் ஒரு வார்த்தை சொல்லலை. சொல்லாமல் கிரீட்டம் எடுத்து அங்கே வச்சுட்டாரு, கத்தி எடுத்து அங்கே வச்சுட்டாரு, இருக்கிற அங்கவஸ்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு திரும்பி கூட பார்க்காம வெளியில் கிளம்பிட்டார். தெரியும் இல்லை விதுரரை பற்றி? சாது, மகாத்மா, பரமபக்தன். ஏன் எதிர் பேசலாமே இல்லை? அபிமானம் கொஞ்சமாவது ஈகோ வராதோ? இப்போ கவனிச்சுக்கணும், நமக்கு உடனே ஈகோ அங்கே வரும். ஈகோ வந்து இதெல்லாம் அதிகதான். இந்த பொய்மையாரை அகங்காரி ஈகோ தான் கவனிச்சுக்கணும். அவமானம், அப்புறம் அவமானப்படுத்துறது, அப்புறம் பரிகாசம் பண்ணுறது. ஓகே, பிரலப்த மேலே ஸ்லோகம் இல்லையா, முதல்ல அவமானப்படுத்த. அப்புறம் பரிகாசம், சில வாட்டி கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப கேலி பண்ணி பேசுவாங்க. அது எல்லாத்துக்கும் கூட ரியாக்ட் ஆகாமல் இருக்கு. அப்படி பரிகாசம் செய்யப்பட்டால் கூட இல்லை. அசூயித்தகன்னா ரொம்ப நம்ம மேலே இல்லாத தோஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க, கல்பிச்சு பலதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த ஜெர்னலிஸ்ட் எல்லாரும் எதிர் மாதிரி தோஷாரோபணம், பல தோஷாரோபணம் பண்ணுறது, செய்யாத குற்றம் எல்லாம் பற்றி சொல்கிறது. இப்படி பக்தாள சரித்திரத்தில் நிறைய இடத்துல பார்த்தா அப்படி எல்லாம் இருக்கு. சரியா? அப்புறம் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து நானும் இன்னும் சிலர் சொல்கிறேன், ஆனால் எக்ஸாக்டாக அதிக பொருத்தமாக இருக்கிறதுன்னு நீங்கள் அதில் பார்க்கணும். ஒருத்தரில் 2-3 அப்படி இருக்கும். ஸோ அதனால் இந்த 9 சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் சில கேரக்டர்ஸ்னு பற்றி சொல்கிறேன், சீக்கிரம் முடியும். பிரலப்தா அதுவா அசூயிதா, அப்புறம் தாடித்தா, அடிக்கிறாங்கோ. சில வாட்டி அடி வாங்க வேண்டியிருக்கும். சில இடத்துல, சில வீட்டில், சில இடத்துல ரோடு மேலே யாரோ சண்டை போட்டு நம்ம அடிப்பான். டிரைவிங் டைம் ஆகுது, கோபம் வந்துச்சுன்னா அப்படி எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா? சொல்ல முடியாது எங்கே போய் அடிவான். மாமியார் மருமகள்னு அடிக்கலாம், மருமகள் மாமியார்னு கூட அடிக்கலாம். பிள்ளைகளுக்கு பெட்ரோல்னு அடிக்கிறது இருக்கு. எப்படியோ அப்படிப்பட்ட ஒருவேளை அடி வாங்க வேண்டிய அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தான், நடந்தான். அடுத்தது வந்து நம்ம மேலே யாரோ துப்பிட்டான். சும்மா ஆக்ஷன் இல்லை, இல்லை. இதுக்கு 2 உதாரணம் சொல்கிறேன். பகவான் ரமணருடைய வாழ்க்கையில் மலை மேலே அங்கே தனியாக இருக்கும்போது அங்கே யாரோ ஒரு காட்டு மராண்டி மாதிரி ஒருத்தன் வந்தான். அங்கே யார் மகாத்மா யார் சாதகன்னு என்னன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடத்துல எல்லோரும் ஏதோ வேஷம் போட்டுக்குவாங்க, வியூ பூசிக்கலாம், பஸ்மம் பூசிக்கலாம். பைத்தியக்காரனா இவன் ஞானமாக பிக்ஷை கேட்குறான், பணத்துக்காக வேஷமாக திருடனை சொல்ல முடியாது. அவனு பகவான் மேலே துப்பிட்டான். அந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்போ சொல்லிட்டு பல வாட்டி. அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சோ ஏதோ சந்தர்ப்பத்தில் எப்படியோ பேசும்போது யாரோ பக்தாளுக்கு தெரிஞ்சது இந்த விஷயம். பகவானே மலை மேலே இருக்கும்போதோ அப்படி அவன் மொத்தம் துப்பிட்டானாமே அந்த மேலே, லிட்டர்லி ஸ்பிட்டட். என்ன பண்ணிங்கன்னு தொடச்சிக்கிட்டேன். சந்த் ஏகநாத் மகாராஜ்
வேணுமனே அந்த காலத்தில் இருக்கிற மிலேட்ச முஸ்லீம் யார் ஒருத்தன் வந்து அவர் ரொம்ப சாதுவாக இப்படியெல்லாம் இருக்கார், இவர் கோபமே வராதுன்னு சொல்லிக்கிறாங்க ஊரில், இவன் எப்படியாவது இவரோட பேருக்கு அடுத்தணும்னு சொல்லி அவர் கோதாவரியில் போய் ஸ்நானம் குளிச்சுட்டு வரும்போது வேணுமனே வெத்தலெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி இருந்துட்டு அவர் மேலே துப்பா. அவர் போய் குளிச்சுட்டு வருவார். சொல்லுவான் கதையில், அவர் எத்தனை வாட்டோ 11 வாட்டோ 108 வாட்டோ துப்பிட்டானாமா அவர் குளிச்சுட்டே வந்தான். கடைசியில் அவனுக்கு துப்ப முடியல. அவனை சாஷ்டாங்கமாக காலு மேலே விழுந்து, இது என்ன சகனம், யாராவது 1-2 வாட்டி கொஞ்சமாவது வர வேண்டாம், என்னப்பா இதில் என்ன இருக்கு, உன்னுடைய பாக்கியத்தினால் மறுபடியும் நான் கோதாவரியில் குளிக்கிற பாக்கியம் கிடைச்சது எனக்கு. இல்லைன்னா நார்மலாக நான் இத்தனை வாட்டி குளிப்பானே போய் பாருங்க, திருஷ்டிகோணம் எப்படி இருக்கேன்னு என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு பார்க்கும்போது இவனை பண்ணவன் மாற மாட்டான், சிஷ்யன் ஆயிட்டார் அப்புறம். ஸோ இந்த மாதிரி துப்புனா கூட. அப்புறம் வந்து மூத்திர விசர்ஜனம் பண்ண, இது அப்படியெல்லாம் பண்ணுவாங்களே அப்படி இப்படின்னு தோணலாம். நிறைய டார்ச்சர் பண்ணும்போதும் நிறைய இடத்துல நிறைய நாட்டில் இப்படியெல்லாம் நடந்தது. மூத்திரம் குடிக்க வைக்கிறது, மேலே மூத்திரம் ஊற்றுறது செய்கிறது, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தி டார்ச்சரிங் த பிரிசனர்ஸ் ஆர் பர்சன்ஸ். அதே இந்த ஹிட்லர் காலத்துலேருந்து அப்படி இப்படியெல்லாம் நடந்தது. இதுக்கு வந்து வேறு ஏதாவது உதாரணம்னா அப்படி பகவானு தான் கதையில் சொல்ல போகிறார், அப்போ தான் பார்க்கணும், இருக்கு அங்கங்கே இல்லை, சரியா? அந்த மாதிரி இந்த அடிக்கிறது பற்றி இதெல்லாம் சொல்லும் போது பக்த துக்காராமுடைய கதையும் எடுத்துக்கணும். ஓகே, பக்த துக்காராமுடைய பாரியவே அடின்னு அடிப்பான். இவர் வந்து பாண்டுரங்கா பாண்டுரங்கா பாண்டுரங்கன்னு திரும்பி அடிக்கவே மாட்டார். ஒரு வாட்டி கதை, அந்த கரும்பு மிச்சம் அதெல்லாம் போய் ஒரே கரும்போட வீட்டுக்கு வந்து அந்த அம்மா கோபம் வந்துச்சு, குழந்தைகள் இருக்கான் இப்படி இருக்க கஷ்டமாக இருக்கு, அந்த கரும்பு வச்சே வீசிட்டான் இடுப்பு மேலே. அது 2 துண்டாயிடுச்சு. 2 துண்டாயிடுச்சுன்னா பாண்டுரங்க பார்த்து உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுத்தாருன்றார் சிரிச்சுட்டு. அது என்ன டாலரன்ஸு, நம்மளால் இமேஜினே பண்ண முடியாது. அதனால் சும்மா பக்தி சும்மா வேதாந்தம் இல்லை, வாழ்க்கையில் நமக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகள் வரலன்னா கூட நம்ம எங்கே நிற்கிறோம் అనేది பார்க்கணும், சரியா? அப்போது இந்த மாதிரி அப்படி நடந்த விஷயங்களோடு இருக்க வேணுமனே அழுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க சாப்பாட்டு. சில மாமியார்கள் எல்லாம் அப்படி இருக்காங்க, மருமகளுக்கு கொடுக்குறாங்க. சில மருமகள் எல்லாரும் கூட அப்படி தான் வேணுமனே, அவங்களுக்கு கண்ணு தெரியாது இல்லைன்னா பண்ணிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அந்தளவுக்கு துவேஷம், அந்தளவுக்கு கோபம். ఇది భాగవతంలో ரிஷபதேவர், ஓகே, ரிஷபதேவர் விஷயம் இல்லை, இவர் இன்னொரு ஜடபரத்தன் இன்னொரு இடத்துல பிராமணன் கோத்திரத்தில் எங்கே பிறந்தார் இல்லையா, ஜடபரத்தன் வான ஆனதுக்கு அதுக்கப்புறம் அங்கே பிறக்கும்போது பிராமணன் கூட அங்கே ஆல்ரெடி நிறைய குழந்தைகள் இருக்கு. இவர் ஒரு பாரியக்கு குழந்தை, அந்த பிராமணன் 2 பாரிய. இவர் ரொம்ப ஞானியத்தோடு பிறந்தான். அதனால் மௌனமாக இருக்க, பேசலை, எதுவுமே இல்லை, அப்படி இல்லை. இவன் புத்து, இவன் மக்கு அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு அப்பா சீக்கிரமாக போயிட்டார் பார்ப்போம். இவன் யாரும் கண்டிக்காமல் இந்த படிய சாதம் படி இதெல்லாம் எதெல்லாம் அதற்கு பெரிய லிஸ்ட்டு சொல்லியிருக்கு, ஞாபகம் இருக்க ஜடபரத்தை அந்த ஜென்ம சிந்திக்கணும். ஸோ இந்த மாதிரி மீரா இல்லை அவமானப்படுத்துறது பற்றி நம்ம ஹனுமான்ஜின்னு பாருங்கோ, அங்கே லங்கையில் எப்படியெல்லாம் கட்டிட்டாங்க, அந்த கட்டி போடுறது பற்றி கூட இங்கே வருது இப்போ அதுக்கு தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சில வாட்டி நம்முடைய வேலை போயிடும், வேலையிலேருந்து நீக்குவான், அப்படி கூட ஆகிடும் இல்லையா? அப்படின்னு அப்படியே சொல்லியிருக்காரு. திடீர்னு ஜாப் போயிடும், யாரோ ஏதோ சொல்லிவிட்டு நம்ம ஜாப் எடுத்துருவான், நம்ம நிஜமாக ஒன்றும் பண்ணலன்னா கூட. சரி, இந்த மாதிரி பலதெல்லாம் இந்த அக்ஞானிகள் வந்து ஒரு சாதகன்னே நல்லவனே பண்ணால் கூட செழிக்காமே, இதெல்லாம் செழிக்காமல் இருக்கணும். மோட்சம் வேணுமனே சாதகனை வந்து
இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இதெல்லாம் வந்தால் கூட அவனை உத்தரிச்சுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பிரயத்தனம் பண்ணமே தவிர அவனுடைய சாதனையிலிருந்தையோ அவருடைய மனசில் இந்த ராகத்வேஷங்களோ காமக்ரோத லோபம் இது கொண்டு வரவே கூடாதுன்றார் பகவான். பாருங்க, அது ஜஸ்டிஃபை பண்ணிட்டு நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தால் நம்ம முன்னேற முடியாது, கோல் அடைய முடியாது. அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் எப்படி சார் நான் டோர் மேட்டாக இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லாது. தெளிவாக இரு, எப்படி இருக்கணுமே இரு, அப்படி இரு, உள்ளே எப்படி எவ்வளோ ரியாக்ட் ஆகிறோமா, என்ன ஆகிறது, எந்த அளவுக்கு விளங்குறோம், எப்படி சமாளிக்கணும் అనేది பார்த்துக்கணும். ரொம்ப அதுதான் எலர்ட்டாக இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்னா நம்ம முன்னேறணும். அதனால அப்புறம் அடுத்தவங்கன்னு நம்ம எதுவுமே அப்படி இப்படின்னு சொல்லிக்குவோம். நம்மளோட ப்ராப்ளம்ஸ் இப்போ இத்தனை ப்ராப்ளம்ஸ் அனுபவிச்சவங்க எல்லாரும் என்னன்னா எங்களோட பிராரப்தம் அவ்வளோதான். பகவான் கொடுக்குறாரு, வந்த வரட்டும். ஸோ வாட், நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், முடிஞ்ச வரைக்கும் ஒதுங்கி போவேன், தூரமாக இருப்பேன், தாங்கிக்குவேன், திதிக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன இது கூட உடனே ரியாக்ட் ஆகணும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சிச்சு இந்த 2 ஸ்லோகங்கள். என்னன்னா இதில் கருத்து என்னன்னா, சின்ன சின்னது இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிக்கணும். உடனே நான் திட்டி அவனுக்கு சொல்லி அவனை மாற்றி அவனை இப்படி பண்ணி காட்டி கொடுத்து இப்படியெல்லாம் ஏதோ பண்ணி அப்படி சின்ன கஷ்டத்துக்கு கூட பரிகாரம் பண்ணி தப்பிச்சுக்கணும், பிராய்ச்சித்தம் பண்ணு சொல்லிட்டு தேடாது. கோ த்ரூ இட்னு அர்த்தம். கோ த்ரூ இட். இன்னும் சிம்பிள் எக்ஸாம்பிள், கோல்டு வந்தால் உடனே 36 டேப்லெட்டு வாங்க வருஷம் போட்டுக்கூடாது, சரியா? அப்புறம் தலைவலி வர மாதிரி இருக்கு, ஏன்னா எனக்கு கண்டிப்பாக வெளியில் போனால் வரும், முன்னாடியே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதுக்கு எல்லாத்துக்கும் கூட முன்னாடியே பரிகாரம் ஏதாவது பண்ணிக்கணும் అనేది செய்ய வேண்டாம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சொன்னால், முடியாத போது வேறு சின்னதுக்கு சொல்கிறேன், சின்னதுக்கு. அதே மாதிரி ஒன்று இல்லை இன்னைக்கு, அது இல்லை பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணல. இன்னைக்கு இதுதான் இருக்குது, அது இல்லை பரவாயில்ல, ஸோ வாட். அப்படி இந்த விஷயம் பிருஹதாரண்யக உபனிஷத்தில் ஒரு இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட் டிஸ்கஷனாகவே இருக்கு. என்னன்னா, வியாதி சரீரத்துக்கு வர கஷ்டங்களை தபஸாக எடுத்துக்கணும். முக்கியமாக வியாதி மட்டும் இல்லை, இப்போ இங்கே இவ்வளோ சொன்னிருக்குல்ல, இதெல்லாம் ஒரு மாதிரி பீடை, நமக்கு துக்கம் கொடுக்குது இல்லை, சரீரத்தில் வர வியாதிகள், அதெல்லாம் தபஸாக எடுத்துக்கணுமா. அதனால் நிஜமான தபஸ் சாதகனுக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும்போதும், இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்கும்போதும், உடம்பு முடியாத மாதிரி ஒரு ஆகும்போதும், மனசு குடும்பத்தில் நடந்த சில விஷயங்கள் மனசுன்னு ரொம்ப ஆற்றுதனும் போது இந்த ஞானம் நமக்கு உபயோகப்படுறது. நான் அப்படின்னா நம்ம நிஜமாக விஷயத்தினை கொஞ்சமாவது கிரகிச்சிட்டோன்னு அர்த்தம். இஃப் திஸ் நாலேஜ் இஸ் நாட் யூஸ்ஃபுல், ஓகே, என்னதான் பிரயோஜனம்? அப்போ எங்கே உபயோகப்படுக்கணும்? எப்போ எமோஷனல் க்ரைசிஸ் இருக்குதோ அங்கே தானே. ஸோ இதுதான் விஷயம் சொன்னார். ஹனுமான்ஜி விஷயம் சொல்லியிருக்கேன்னு அங்கே கட்டி போட்டாங்க. அப்புறம் ஒன்றும் சொல்லலை, அவர் கட்டுறதுன்னா கட்டிக்குங்க, ஒன்று அவமானப்படுத்திட்டாங்க, அங்கே கூட வாளுக்கு நெருப்பு வச்சுட்டாங்க. அப்படி கடைசியில் ஜாப்பு போயிடுச்சுன்னு சொன்னானே, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா? நான் தேடிட்டுருக்கேன் நேற்றுலேருந்து எங்கெங்கே ஏதாவது உதாரணம் கிடைக்கும். என்ன நமக்கு இல்லைன்னா எல்லாம் பகவானை பற்றி ஹனுமான்ஜி பற்றி சொன்னேன்னா, சார் ஹனுமான்ஜி எங்கே சார் அப்படின்னா, பக்த ராமதாஸ், பத்ராச்சலம் ராமதாஸ், அவர் ஒரு அந்த காலத்தில் அந்த நவாபு கீழே ஒரு தாசில்தாராக அப்படி இருக்கிறவர், அந்த பண்ணு எல்லாம் வசூல் பண்ணுறது, டேக்ஸு. அவர் அப்புறம் அவரே கோயிலுக்கு பணம் உபயோகப்படுத்திட்டு கட்டிட்டார். அந்த அப்புறம் கொடுக்கலாமன்னு எதுவும் நல்லதுக்கு அவன் அப்புறம் ஜெயிலில் போட்டார். வேலை போயிடுச்சுன்னா பரவாயில்ல, ஜெயிலே போட்டான்.
ஜெயிலில் போட்டு பணம் திரும்பி கொடுக்கன்றேன். வேலை கொடுத்தா தானே நான் பணம் கொடுப்பேன். ஆனால் கொடுத்தார், ராமர் வந்து கொடுத்தார். ராமர் வந்து எவ்வளோ பணமும் அவ்வளோ கொடுத்தான். நவாபுக்கு ராமரோட தரிசனம் இங்கே கதையில் சும்மா இது நடந்தது. அப்புறம் ஜெயிலில் இருக்கிற ராமதாஸ் வந்து அழறாரு, ராமா எனக்கு தரிசனம் கொடுக்கல, நான் உனக்காக இவ்வளோ அழற. அந்த நவாப் என்ன புண்ணியம் பண்ணிட்டான் பார்த்தீங்களா? ஒரு பக்த மகாத்மனால இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துச்சு. நம்ம நாட்டுக்கு வந்து இந்த வெளிநாட்டு பீப்புளுக்கு அவங்களுக்கு ஏதோ உள்ள சம்ஸ்காரம் இருந்தது, என்னமோ பண்ணது அக்கிரமமாக இருந்தால் கூட இங்கே அவங்களுக்கு சில அனுபவங்கள் நிறைய பேருக்கு நிறைய கதை இருக்கு. பிரிட்டிஷ் பீப்புளுக்கு கூட சிலது பேருக்கு இருக்கு. ரமணர்கிட்ட வந்த முதல் எல்லாரும் ஃபாரினர்ஸ் தானே. சரி, இப்படி அழகான ஒரு விஷயத்தின்னு பகவான் சொல்லி நான் சாப்டர் முடிக்க போகிறேன். 2 ஸ்லோகம் சிம்பிள். இல்லை, இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய முடியும் அப்படின்னு உத்தவருக்கு சந்தேகம் வந்துச்சு. நமக்கு வந்துச்சு இல்லை, எத்தனை ஜென்மம் ஆகும், எத்தனை வருஷம் ஆகும், என்னதான் பண்ணணும் அதுக்குன்றீங்க. உத்தவ உவாச யதைவ மனுபுத்தேயம் வதனோ வததாம் வர சுதுஸ்ஸஹமிமம் மன்யே ஆத்மன்ய சததிக்ரமம் ஆத்மன்ய சததிக்ரமம். உத்தவ உவாச்ச. பகவான் இப்படி சொன்ன உடனே கேட்டதுக்கு ரொம்ப நல்ல ஆசை வந்துச்சு. ஆனால் எப்படி இந்த நிலை வருமா பகவானே, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோன்றாரு. வருமானு நான் என்ன பண்ணிட்டோம் அதுக்கான. அதனால உத்தவ உவாச்ச வதத்தாம் வரஸ்ரேஷ்டா. பேசுகிறவங்களுக்குள்ளேயே போதனை செய்கிறக்குள்ளேயே சொல்லி கொடுக்குறவங்களையே உத்தமமானவனே வதஸ்ரேஷ்டா. ஓகே, வரஸ்ரேஷ்டா. ஓகே, வத சொல்லணும், சிரேஷ்டா எதிலோ சொல்கிறவங்களே என்னது. ஏவம் அனுபுத்தேயம். எப்படி நான் இந்த விஷயத்தினை அடைய முடியும், என்ன செஞ்சா அந்த விதமாக. அதுக்கு நக வத, நீ சொல்லணும். ஓகே, இமம் அசத் அதிக்கிரமம். இப்படி துஷ்டர்கள் எல்லாரும் செய்கிற நம்மளை லோகத்தில் பல விதமாக பல பேர் நம்ம பண்ணுற அபராதங்கள் கஷ்டங்களை வந்து மனசில் அதை எடுத்துக்காமல் எப்படி இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சுதுஸ்ஸகம் மன்யே. ஐ திங்க் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். அசாத்தியமனே நினச்சிக்கிறேன். ஆனால் எனக்கு ஆசை இருக்கே தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், துஸ்ஸகம் சுதுஸ்ஸகம்னு டபுள் எம்ஃபசிஸ் கொடுக்கறது. வெரி வெரி டிஃபிகல்ட். அது வந்து வதா, எனக்கு அதை பற்றி சொல்லும். அப்படி என்ன பண்ணணும் எப்படி சொல்லி அப்புறம் உத்தவரே பேசுகிறாரு. விதுஷாம் அபி விஸ்வாத்மன் பிரகிருதிர்ஹி பலீயசி ருதே த்வத்தர்ம நிரதானம் சாந்தாம் ஸ்தே சரணாலயானம். உத்தவர் மேலும் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி அதி கஷ்டமான இந்த சாதனா இது வந்து எப்படி செய்யறது, நீ தயவுசெஞ்சு எனக்கு சொல்லணும். நான் நினைக்கிறேன் இது வந்து ஒருவேளை ஏதாவது சாத்தியப்படுறதுன்னா 3 விஷயங்கள் சொல்கிறாரு. யார் உன்னுடைய தர்மத்து மேலே நிஷ்டை இருக்கிறதோ, ஓகே, துவத் தர்ம நிரதான். பாயிண்ட் 1, உன்னோட வாக்கியங்கள் மேலே இல்லை உன்னோட மேலே உன்னோட நீ சொன்ன தர்மத்து மேலே யார் ரொம்ப நம்பி கூட ஸ்ரத்தையோடு இருக்காங்களோ, துவத் தர்ம நிரதான். பாயிண்ட் 1. அப்புறம் சரணாலயான்
ஓகே, யார் உன்னை சரணங்களுக்கு வந்து பாதங்களுக்கு சரணாகதி பண்ணி உன்னே நம்பி இருப்பாங்களோ அப்படிப்பட்ட பக்தாளாக இருக்கணும். ஓகே, மூணாவது வந்து யாருடைய உள்ள வந்து சாந்த பிரசாந்த சுபாவம் இருக்கின்றனதோ, ஓகே, சாந்தாக 3 கண்டிஷன்ஸு. அவங்க உன்னோட சரணங்களுக்கு சரணாயவங்களே இருக்கணும், உன்னுடைய வாக்கியங்கள் தர்மம் நீ சொல்கிறது மேலே நம்பிக்கை இருந்திருக்கணும், உள்ள ஹிருதயத்தில் பிரசாந்தமான மனசு இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் இந்த விஷயம் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதர்வைஸு விதுஷாமபி பண்டிதர்களுக்கு கூட, படித்தவங்களுக்கு கூட, வேதாந்தம் 10 வருஷம் 20 வருஷம் படித்தா கூட, விதுஷாமபி அவங்களுக்கு கூட பிரகிருதி பலியசி, இந்த சுபாவம் வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்கிறது, படி வாங்காமல் இருக்கிறது అనేది அது ரொம்ப பலமான ஒரு பிரகிருத்தியில் இருக்கிற அது சுபாவம் மாதிரி. அதை அதனால் பண்டிதருக்கு கூட இது சாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை யாராவது அடைஞ்சாங்கன்னு இதோ இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தால் முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கிட்ட அது இருக்க இல்லை தெரியல. ஆனால் நீ ஏதாவது இன்னும் கொஞ்சம் எனக்கு எப்படி பண்ணணும்னு, ஏன்னா இந்த நிலை தான் நல்லா இருக்குன்னு தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு நிலை வரலன்னா நான் எப்படி இந்த சரீரம் மனசு இதெல்லாம் மாயான்னு உட்டி தாண்டினவன் ஆயிடுவேன். அதனால் எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அப்போ அடுத்த வாரம் கண்டிப்பாக சொல்கிறேன்னு. அடுத்த அத்தியாயத்தில் பகவான் அந்த விஷயத்தை சொல்ல போகிறாரு கதை மூலமாக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.